இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பி அண்ட் கிரேஸ் சீரீஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the gospel will work in you. சுவிசேஷம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். Let us all read certain verses from Philippians 1:4-6, 3-6. I thank my God upon every remembrance of you, always in every prayer of mine, making requests for you all with joy. இது பால் பிலிப்பிய சபைக்கு சொல்றது. For your fellowship in the gospel from the first day until now. இதுதான் ரொம்ப important. Being confident of this very thing, that he who has begun a good work in you will complete it until the day of Jesus Christ. தமிழ்ல வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:3-6 வரைக்கும். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்கள் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சோ இங்க பால் எவ்வளவு அழகா அந்த பிலிப்பிய சபையில இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளுக்காகவும் தேவன் இடத்துல நன்றி சொல்றாரு பாருங்களேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீங்க என்ன சொல்றாரு, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். சுவிசேஷம் உங்ககிட்ட வந்ததுல இருந்து, நீங்க சுவிசேஷத்தை நம்ப துவங்கினதுல இருந்து நீங்க சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களானபடியால் அவர் என்ன சொல்றாரு, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. இஸ் டெல்லிங் தட் உங்ககிட்ட காஸ்பல் வந்த நாள் முதல், நீங்க காஸ்பலை நம்பினதுல இருந்து நான் ஆண்டவருக்கு சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள தேவன் துவங்கி இந்த நற்கிரியைன்றது என்னதுங்க, சுவிசேஷம். சுவிசேஷம் நமக்குள்ள சுவிசேஷத்தை நம்ம நம்பும் போது நம்ம என்ன ஆகுறோம், நம்ம ரட்சிக்கப்படுறோம். இயேசுவே உண்மையான தேவன். சுவிசேஷனா என்னது, இயேசு கிறிஸ்து வந்தார், நம்மளுக்காக மரித்தார், இயேசு நம்மளை நேசிக்கிறார், அவர் சிலுவையில அறியப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், and again he went to the heaven and he's gonna come soon as the King of Kings. என்றதான் சுவிசேஷம். சோ இதை நம்ம நம்பும் போது, தேவன் நமக்காக மரித்தார் என்று நம்பும் போது, அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள வந்த போது ஒரு நற்கிரியை துவங்குதான். சோ அந்த நற்கிரியை என்னவா இருக்கு, அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று. சோ இங்க பால் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாருங்க. மேபி இப்படி கூட சொல்லலாம், எனக்கு உங்களை பத்தி பெரிய கவலை இல்லை, ஏன்னா நீங்க சுவிசேஷத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் கடைசி வரைக்கும் தேவன் உங்களுக்குள்ள துவங்கிய அந்த நற்கிரியையை அவரு முடிவு பரியந்தம் நடத்துவார் என்று. அதேதான் இன்னைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்றாருங்க. நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம், அதை நம்புறோம், இயேசுதான் மெய்யான தேவன் என்று நம்ம ஒப்புக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள நம்ம வாழ்கிறோம். நிறைய பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இது மட்டும் கான்பிடென்டா இருக்கணுங்க. The good thing that has started working in us will be taken unto completion. அது முடிவு பரியந்தம் அந்த நற்கிரியை தமிழ்ல அது ஒரு அழகா இருக்கு, வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று. சோ இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம்மளை அவர் நடத்துவார். சோ நோ மேட்டர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், உங்களோட ஃபெய்த்தை நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இந்த பிலிப்பியர் புத்தகத்துல முழுசா அவர் என்ன சொல்வாரு, ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ், சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள். சோ நம்ம இயேசுக்குள்ள, நம்ம இயேசுவை நம்பி சந்தோஷமா இருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலுமே நமக்குள்ள துவங்கப்பட்ட அந்த நற்கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் பரியந்தம், முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துவார். சோ நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. The Lord is with us. The gospel will definitely work in us. Let us all pray. அப்பா நன்றி ஆண்டவரே, இப்பொழுது கூட எங்களுக்குள்ள நீ துவங்கிய இந்த நற்கிரியைக்காக நன்றி அப்பா. உமக்குள்ள விசுவாசத்துல ஆண்டவரே ராஜா நிலைத்து நிற்க எப்பொழுதும் சந்தோஷமாய் ஆண்டவரே உமக்கே எல்லா துதிகான மகிமை கொடுத்து நீர் வரும் வரை ஆண்டவரே எங்களோட அப்பா ரட்சிப்பை காத்து கொண்டு நீர் வரும்போது தகப்பனே ராஜா எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.